ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து 12th இங்கிலீஷ்க்காக நம்ம இம்பார்ட்டன்ட் அதாவது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில ஐடியாஸ் இல்லாதனால தான் நம்ம இங்கிலீஷில் நம்ம குறைவான மார்க் எடுக்கிறோம். சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இப்போ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்குறோம். மொதல் 6 1 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸாக இருக்குது, 20 1 வேர்டில். சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக அடிக்கடி நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்ட எல்லா வேர்ட்ஸையுமே எடுத்து அதோட சினானிம்ஸ் ப்ளஸ் வந்து ஆண்டனிம்ஸ் ரெண்டுமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 60 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 60 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா, இதிலேருந்து தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஆஃபலி எக்ஸாமினேஷனுக்கும் சரி, வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, இந்த 6 கொஸ்டினுக்கு இதை மட்டும் பாருங்கள். 60 ஒன் வேர்ட்ஸ் வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக 6 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமாக அதாவது இதுதான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் தான் கேட்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அப்ரிவேஷன்ஸ் தான், அக்ரானமிக்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எது வேணாலும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதுவீங்க. அக்கனாமிக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. சரியா? அப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நிறையா அதாவது அப்ரிவேஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் எடுத்து என்ன சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அடுத்து காம்பனன்ட்ஸ் வேர்ட்ஸ். சரியா? காம்பனன்ட் வேர்ட்ஸ் சொல்லும் போது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை இணைத்து உருவாக்கப்படும் ஒரு புதிய வார்த்தைக்கு காம்பனன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த காம்பனன்ட் வேர்ட்ஸு நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நவுன் ப்ளஸ் நவுன் அதுக்குரிய எக்ஸாம்பிள். சரியா? அதுக்கப்புறம் நவுன் ப்ளஸ் வெர்புக்கு அதுக்குரிய எக்ஸாம்பிள், வெர்பு ப்ளஸ் நவுன். சரியா? இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அடுத்து கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பாருங்கள். கிளிப்டு வேர்ட்ஸும் சரியா உங்களுக்காக சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம தெளிவாக என்ன பண்ணுங்க பார்த்துங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 20 ஒன் வேர்டு வருதுல, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறத எடுத்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சிலஃபிகேஷன் சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்காக, அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்பிட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறத மோனோ, அதுக்கப்புறம் டை, ட்ரை, இதெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இதிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ப்ரைசல் வெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதிலேருந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொயட்ரி கொஸ்டின்ஸுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 20 வரைக்கும். சரியா? 26 வரைக்கும் இதில் இருக்குது. 21லேருந்து 26 வரைக்கும் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக இதிலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸ் இருக்குது. சரியா? அதனால் இதிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போயம் கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபிகர் ஆஃப் தி ஸ்பீச், பொயட்டிக்கு, அதுக்கப்புறம் அதாவது அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்க, எப்படி நம்ம வந்து அதை வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறது சூப்பராக உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் 2 மார்க் கொஸ்டின்ஸு. சரியா? அதாவது பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸில் இப்போ மார்ச் 2020 என்னென்ன கேட்டாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து செப்டம்பர் 2020 என்ன கேட்டாங்க. சரி? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2021 என்ன கேட்டாங்க, மே 2022 என்ன கேட்டாங்க, ஜூலையில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இதில் சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31 33, அதாவது எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ட்னு சொல்லி அந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா, போயம் யார், அந்த பொயட்டு யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ். சரியா? இப்படி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது குறைவு. சரியா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர், அதாவது பேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 34லேருந்து 36 வரைக்கும். சரியா? 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 40 வரைக்கும் இதில்
வெவ்வேறான உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எது வேணாலும் சரியா உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெம்பரேச்சர் ஆஃப் தி வேரியஸ் பிளேசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. சரி, இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்துக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் போதும். இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் மட்டும் நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.